நண்பர்களே, ஒரு வருடத்தில் 365 நாட்களில் தீபாவளி இரவு ஒரே முறையே வரும். அந்த இரவு மிகவும் நல்வாழ்க்கை தரும், புனிதமானதும் அதிசயமானதும் ஆகும் என்பர் சொல்லுவதைப் போல, அந்த இரவில் சிறப்பான சில செயல்களைச் செய்யும் நபரின் வீட்டில் முழு ஆண்டு செல்வம், வளம், புகழ் மற்றும் அதிர்ஷ்டம் நிலைத்து இருக்கும். ஆகையால் இன்று நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம். தீபாவளி இரவு அவசியமாக செய்ய வேண்டிய செயல்கள். மகாலட்சுமிக்கு எவை 3 பொருட்களை வழங்கக்கூடாது? தீபாவளி இரவில் ஒரு விசேஷ குறியீட்டை நீங்கள் காண்டால், அது மகாலட்சுமி உங்களை திருப்திப்படுத்தியதாகும். சமய சாஸ்திரங்களின்படி தீபாவளி பண்டிகை மிகவும் அரியதும் மங்களகரமானதும் செல்வம் வளம் தரும் மிகப்பெரிய பண்டிகையாக கருதப்படுகிறது. இந்த பண்டிகை கார்த்திகை அமாவாசையன்று கொண்டாடப்படுகிறது. இருளுக்கு எதிராக ஒளி, நெகட்டிவிட்டிக்கு எதிராக பாசிட்டிவ் வெற்றி அடையும் நாள். இந்த நாளில் மகாலட்சுமி, பகவான் கணேஷ் மற்றும் மகா சரஸ்வதி வழிபடப்படுவர். வாழ்வில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் நிலைக்க. தீபாவளி பூஜையின் நல்ல நேரம். முதல் நேரம் பிரதோஷ காலம், மாலை 5:46 முதல் இரவு 8:18 வரை. இரண்டாவது நேரம் வபகாலம், மாலை 7:08 முதல் இரவு 9:03 வரை. இந்த இரண்டில் எதையும் தேர்ந்தெடுத்து மகாலட்சுமி மற்றும் பகவான் கணேஷ் அவர்களை வழிபடலாம். இந்த புனித இரவில் முறையாக பூஜை செய்யும் நபர்களின் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் நல்ல விளைவுகளை தரத் தொடங்கி, வாழ்க்கையில் வெற்றியின் வாயில்கள் திறக்கப்படும். தீபாவளியில் துடைப்பான், ஜாடு, பூஜையின் முக்கியத்துவம். ஜாடு மகாலட்சுமியை குறிக்கும் பொருளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பழைய ஜாடுவை மாற்றி புதிய ஜாடு கொண்டு வந்து, பூஜையின் போது மகாலட்சுமியின் பாதங்களில் வைக்கி வணங்க வேண்டும். பூஜை முடிந்த பிறகு ஜாடுவை வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் மறைத்து வைக்கவும். இதனால் வீட்டில் ஒருபோதும் பணக்குறைவு ஏற்படாது. லக்ஷ்மி பூஜையில் இவை 3 பொருட்களை தவறாமல் வழங்க வேண்டாம். 1 உடைந்த அல்லது பழுது பிடித்த நாணயம். 2 கருப்பு எள்ளு. 3 உலர்ந்த அல்லது வெல்ட் ஆன மலர் மாலை. இந்த பொருட்கள் மகாலட்சுமியை விரக்திப்படுத்தும். தீபாவளி இரவில உலகின் எந்த மூலையிலும் கிடைக்காத இந்த அறிவை சமய சாஸ்திரங்களின் அடிப்படையில் நண்பர்களே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம். முதலில் தெரிந்து கொள்வோம், மகாலட்சுமிக்கு எந்த பொருட்களை வழங்கக்கூடாது, அதனால் தாயார் கோபம் அடைய மாட்டார். நாங்கள் ஒருமுறை தவறுதலாக மகாலட்சுமிக்கு ஒரு பொருளை வழங்கினோம். அப்போது தாயார் கோபத்தை நேர்த்தோனோம். அதனால் தீபாவளியில் நீங்கள் இப்படி பிழை செய்ய வேண்டாம். சமய சாஸ்திரங்களின்படி மகாலட்சுமி மிகவும் சஞ்சலமான இயல்புடையவர். தாயாரை பிரியப்படுத்துவது எளிதல்ல, ஆனால் மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்தும் நபர் நிலையான சொத்து உரிமையாளர் ஆகிறார் மற்றும் அவருக்கு தாயார் பெரும் அருள் தருகிறார். பல தலைமுறைகளாக வறுமையில் வாழ்ந்தவர்கள் தீபாவளி இரவில் மகாலட்சுமி திருப்தி அடைந்தால் 7 தலைமுறைகள் வரை நீங்கும். வீடு செல்வம் மற்றும் வளம் நிரம்பும். நல்ல வாழ்க்கை தோழரை பெறுவார். புகழ், அதிர்ஷ்டம் மற்றும் சுகாதனைகள் கிடைக்கும். அனைத்து துன்பங்களையும் நோய்களையும் நீக்க முடியும். மகாலட்சுமியின் பூஜை மற்றும் அவருடைய மந்திர ஜபம் மூலம் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் நீங்கும். தீபாவளி இரவில் மகாலட்சுமியை உண்மையான மனதுடன் மகிழ்ச்சிப்படுத்தும் நபர் குறுகிய காலத்தில் வளமாகி ராஜாக்களைப் போன்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறார். மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசிப்பார். அங்கு உண்மையான நம்பிக்கையுடன் தாயாரை பக்தியுடன் வழிபடுகிறார்கள். உங்களுக்கு தெரியவில்லையா? வருடம் முழுவதும் வரும் இந்த தீபாவளி பண்டிகையில் மகாலட்சுமி பூஜையில் 3 பொருட்கள் உள்ளன. அவற்றை எப்போதும் வழங்கக்கூடாது. இல்லையெனில் வாழ்க்கையில் அழிவு ஆரம்பமாகும். நாங்கள் ஒருமுறை அந்த பிழை செய்தோம். அதனால் மகாலட்சுமி எங்கள் மீது கோபமாக இருந்தார், எங்கள் அக்கம் விட்டார். பின்னர் நாங்கள் மிகுந்த பக்தியுடன் உண்மையான மனதுடன் பூஜை செய்து தாயாரை மகிழ்ச்சிப்படுத்தினோம். அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்தன. இன்று நாங்கள் செல்வமாக இருக்கிறோம். எங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் நிரந்தர வாசம் உள்ளது.
ஜெய் மகாலட்சுமி. மகாலட்சுமி மிகவும் தயாளு தாயார். தாயார் உண்மையான பக்தர்களை எப்போதும் நம்பிக்கையுடன் நிராகரிக்க மாட்டார். சரி ஸ்மைல் குடும்பம், இப்போது நாம் சமயசாஸ்திரி கருட புராணத்தின்படி தீபாவளி அல்லது வேறு எந்த மத விழாவிலும் கடன் எடுத்துக்கொண்டு பூஜை அல்லது கொண்டாட்டம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. கடன் எடுத்துக்கொண்டு தீபாவளி கொண்டாடும் நபரின் வீட்டில் எப்போதும் கடன் நுழைகிறது, மேலும் அந்த நபர் மகாலட்சுமியின் அருளுக்கு விலகிப் போகிறார். நீங்கள் செல்வத்தில் குறைவாக இருந்தாலும் உண்மையான மனதுடன் மகாலட்சுமிக்கு பக்தி செய்தால் தாயார் உங்கள் அனைத்து சிக்கல்களை திருத்திவிடுகிறார். அதனால் இரும்பு அல்லது கடன் பணத்தை பூஜை செயல்களில் பயன்படுத்தக்கூடாது. சனி தேவனும் இதே கருத்தை பலமுறை கூறிவிட்டார். பூஜை செயலில் கடன் எடுப்பது பெரும் தவறாகும். பணம் இல்லாவிட்டாலும் மத செயல்களை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி செய்யலாம். ஏனென்றால் இந்த நாளில் கடன் எடுக்கும் மற்றும் கடன் தரும் இருவரும் மகாலட்சுமியின் கோபத்தின் பங்கு பெறுவார்கள். தீபாவளி இரவில் ராகு மற்றும் கேது மிகுந்த சக்தியில் இருக்கும். அந்த நாளில் கடன் எடுப்போரும் தரப்போரும் வாழ்க்கையில் ராகுகேது நுழைந்து வறுமை, அசாந்தி மற்றும் அழிவை உருவாக்குவர். அப்படி வீட்டில் மகாலட்சுமி கோபமாகி எப்போதும் பிரிந்து விடுகிறார். மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்த உங்கள் பணத்தில் கோடி ரூபாய் இருக்க வேண்டியதில்லை. தீபாவளியில் ஒரு காந்தியை மட்டுமே அத்தாலும் தாயார் மகிழ்ந்து பூஜையை ஏற்றுக்கொள்ளுவர். மகாலட்சுமி உண்மையான பக்தியை விரும்புகிறார். எவ்வளவு சாதாரணமான பூஜையாயினும் அவர் மகிழ்ச்சி பெறுவார். அப்படி செய்து நீங்கள் வாழ்க்கையில் செல்வம், புகழ், அதிர்ஷ்டம் மற்றும் வளம் பெறுவீர்கள். தாயாருக்கு கபடமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எப்போதும் ஆக்க வேண்டாம். அந்த பணத்தை வழங்கினால் மகாலட்சுமி மிகவும் கோபமாகி விடுவார். நாங்கள் ஏற்கனவே இது போன்ற பிழை செய்தோம், அதனால் உங்களிடம் வேண்டுவது இந்த பிழையை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஸ்மைல் ஃபேமிலி சேனல் இதை நேரடியாக அனுபவித்துள்ளது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருள் உண்மையான மற்றும் சரியான வழியில் வந்து சேரட்டும். நண்பர்களே, லக்ஷ்மி கணேஷ் சிலைகளை வாங்கும்போது அவை உடைந்தவோ அல்லது பளிங்கு போன்றதாக இல்லாதவோ என்று கவனிக்கவும். உடைந்த சிலையை பூஜை செய்ய முடியாது, அதைச் செய்தால் மகாலட்சுமி கோபமாகி விடுவார். தீபாவளி ஆண்டு ஒரு முறை மட்டுமே வீடு அன்னமும் செல்வமும் நிரம்பியதாக இருக்கும். வீட்டில் சுகமும் வளமும் குறையாது. பூஜையில் சரியான முறையும் உண்மையான உணர்வும் இருக்கும்போது மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சியாக அந்த ஆசனத்தில் அமர்ந்து தங்கள் பக்தர்களுக்கு அருள் வழங்குவார். ஸ்மைல் ஃபேமிலி சேனல் உங்களுக்கு முறையே உண்மையான மற்றும் சமயசாஸ்திர அடிப்படையிலான தகவல்களை வழங்கும். அதனால் வீடியோவை இறுதி வரை பார்க்கவும், ஒரு லைக் வழங்க மறக்காதீர்கள். நண்பர்களே, மகாலட்சுமி பூஜையில் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டும். பச்சை தேங்காய் ஒருபோதும் வழங்கக்கூடாது. தீபாவளியில் எப்போதும் ஜடையுடன் கூடிய தேங்காயை மட்டுமே அக்கவும். எப்படி காண்பித்து வருகிறோம். தேங்காய் மகாலட்சுமியின் சின்னமாக கருதப்படுகிறது. தீபாவளியில் வீட்டில் தேங்காய் வைப்பது மகாலட்சுமியின் நேரடி வரவாக விளங்கும் மற்றும் வீட்டில் செல்வம், புகழ் மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பழங்களில் ஒரு சிறப்பு விதி உள்ளது. மகாராணிக்கு பேரீச்சி, நாஷ்பத்தி வழங்கக்கூடாது. நாஷ்பத்தி என்றால் நாசம் செய்யும் என்று பொருள். சமயசாஸ்திரங்களின்படி இதை நல்ல நேரத்தில் வழங்கக்கூடாது. இது பூஜையின் விளைவை குறைக்கும். மகாலட்சுமி பூஜையில் அக்ஷதம், அரிசி மிக முக்கியம். தீபாவளியில் தாயாருக்கு அரிசியை வழங்க வேண்டும், ஆனால் அது உடைந்த அரிசியாக இருக்கக்கூடாது. உடைந்த அரிசியை மகாலட்சுமி அசுத்தமாக கருதுவர், அதனால் கோபமாகிவிடலாம். மற்றும் ஒரு முக்கிய விஷயம், தீபாவளியில் வீட்டில் உள்ள அரிசியை யாருக்கும் தரக்கூடாது. அரிசி மகாலட்சுமியின் சின்னமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்கள் வீட்டின் அரிசியை யாருக்காவது வழங்கினால் மகாலட்சுமியின் வாசம் அந்த வீட்டில் இருந்து போகலாம். நினைவில் வையுங்கள், தீபாவளி என்பது மகாலட்சுமி வீட்டுக்கு வரும் நேரம், போகும் நேரம் அல்ல. ஸ்மைல் ஃபேமிலி சேனல் எப்போதும் உண்மையான மற்றும் சான்று பூர்வமான அறிவை வழங்குகிறது.
இங்கு தரப்பட்ட தகவல் எழுத்துப்படி மற்றும் சமயசாஸ்திர அடிப்படையில் உள்ளது. எந்த பொய் அல்லது கற்பனை அறிவும் இல்லை. நண்பர்களே, இன்னும் ஒரு முக்கிய விஷயம், தீபாவளி பூஜையில் மகாலட்சுமிக்கு துளசி வழங்கக்கூடாது. ஏனெனில் இந்த நாளில் மகாலட்சுமி, பகவான் கணேஷ் மற்றும் சரஸ்வதி இணைந்து மகாலட்சுமி பூஜையில் துளசி வழங்கக்கூடாது. துளசி பகவான் விஷ்ணுவுக்கு தீபாவளி நாளில் பூண்டு மற்றும் வெங்காயம் சமையல் செய்யக்கூடாது. இந்த நாளில் வீட்டில் ஹல்வா, கீர், புரி மற்றும் மற்ற சாத்விக உணவுகள் மட்டுமே தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் இதே உணவு மகாலட்சுமிக்கு போகமாக பிடிக்கும். தீபாவளியில் மாமிசம், மது, பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடுவது அசுப ஆகும். இப்படியான புனித நாளில் எந்தவித அகம்சுத்தியற்ற செயலும் செய்யக்கூடாது. நண்பர்களே, வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி மற்றும் மகா சந்தோஷி தாயாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். தீபாவளி வெள்ளிக்கிழமை நடக்கும்போது அது மிகவும் மங்களகரமான மற்றும் அரியமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நாளில் உலர்ந்த உணவுகள், உதாரணத்திற்கு பானிபுரி, புளியங்காய சட்னி அல்லது எலுமிச்சை சாறு எடுத்துக்கொண்டால் மகா சந்தோஷி கோபமாகிவிடுவார். சமயசாஸ்திரங்களின்படி தீபாவளி வெள்ளிக்கிழமை நடக்கும்போது மகா சந்தோஷி சிறப்பு முறையில் விழிப்புடன் இருக்கிறார். ஆகையால் உலர்ந்த உணவுகளைத் தவிர்த்து தாயாருக்கு மரியாதை செலுத்துங்கள். இந்த நாளில் உண்மையுடன் பூஜை செய்த பக்தருக்கு செல்வத்தின் தேவி மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உறுதிவான வாசம் தருவார். பெண்களுக்கு தீபாவளி பூஜை குறிப்புகள். சமயசாஸ்திரங்களின்படி தீபாவளி நாளில் பெண்கள் சிவப்பு, பிங்க், மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிய வேண்டும். லக்ஷ்மி பூஜையில் வெள்ளை நிறம் அணியக்கூடாது, ஏனெனில் இது விதவையின் நிறம் ஆகும். அதேபோல் கருப்பு நிறம் நல்லது அல்ல, ஏனெனில் இது சனி கிரகத்தின் சின்னமாகும். மகாலட்சுமிக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அவருடைய பிரியமான ஆசனம் தாமரை மலர். ஆகையால் சிவப்பு நிறம் மற்றும் தாமரை மலர் இரண்டும் அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஸ்மைல் ஃபேமிலி சேனல் இயக்குனரும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் மகாலட்சுமிக்கு தாமரை மலரை அப்பர். நீங்கள் கூட இதை செய்யுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். மணமகள் பெண்கள் தீபாவளி நாளில் அமர்ந்த அழகிய அலங்காரத்தை கவனிக்க வேண்டும். மாங்கில் நிறைந்த சிந்து, கால்களில் பைஜல் மற்றும் முழு அலங்காரம் மகாராணியை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும். மகாலட்சுமி சொல்வார், என் பாவனைக்கு இப்படித்தான் அலங்காரம் செய்கிற பெண்கள், அவர்களுக்கு என்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் மிக. இந்த நாளில் நீல நிறம் உடைகள் அணிந்து பூஜை செய்வது நல்லதாக கருதப்படாது. நீல நிறம் மகாலட்சுமியின் சகோதரி லக்ஷ்மியை குறிக்கும். நீல நிற உடை அணிந்து பூஜை செய்தால் அது மங்களகரமாக இருக்காது மற்றும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிப்பார் என்று சொல்லப்படவில்லை. சிவப்பு நிற உடைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன மற்றும் மகாலட்சுமியை கவர்ந்திடும். நண்பர்களே, லக்ஷ்மி பூஜையில் இதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். பூஜையில் செல்வம் இருக்க வேண்டும். நீங்கள் வெள்ளி நாணயம், தங்க நாணயம் அல்லது இல்லையெனில் ₹1 நாணயம் கூட வைத்துக் கொள்ளலாம். எப்போதும் நினைவில் வைக்கவும், மகாலட்சுமி பூஜையில் செல்வம் இருக்க வேண்டும், ஏனெனில் அவர் பணத்தின் தெய்வி. பணம் இல்லாமல் பூஜை முழுமையாக இருக்காது. உங்கள் வீட்டில் 50 பைசு, 25 பைசு அல்லது 10 பைசு நாணயங்களும் இருந்தாலும் அவற்றை பூஜையில் இடுங்கள். பூஜை வெறுமனே இருக்கக்கூடாது. மகாலட்சுமி நீங்கள் பெரிய பொருட்களை தருவதாக எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தேவையானது உங்கள் அன்பு, உண்மையான மனம் மற்றும் பக்தி. தாயார் கருணாமயி, அவர் தங்கள் பக்தர்களுக்கு கருணை மற்றும் அன்பை தருவார். உங்கள் தாய் இந்த உலகில் இல்லாவிட்டாலும் தீபாவளி நாளில் உண்மையான மனதுடன் தாயாரை அழைக்கவும், அவருக்காக அன்புடன் அழுங்கள். தாயார் பூமிக்கு வரும்போது முதலில் உங்களிடம் வருவார் மற்றும் உங்கள் அனைத்து துன்பங்களையும் நீக்குவார். நான் ஸ்மைல் ஃபேமிலி சேனல் ஓனர், வேதனையில் இருக்கும்போது மகாராணியை உண்மையான மனதுடன் அழைப்பேன். தாய் என் துன்பங்களை நிச்சயமாக நீக்குவார். ஆனால் இதற்காக உண்மையான பக்தி இருக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு என்ன வழங்க வேண்டும்? தீபாவளி நாளில் தாயாருக்கு தாமரை மலரை வழங்க வேண்டும்.
தாமரை அவருடைய வாகனமாகும். இவரின் மீது அமர்ந்து தாய் வெளிப்பட்டார். கூடவே ரோஜா மலரும் தாயாருக்கு வழங்கவும். இது மகாலட்சுமியை மிகவும் மகிழ்ச்சியாக செய்யும். பகவான் கணேஷுக்கு தீபாவளியில் தூர்வாப்புல் வழங்க வேண்டும். இது அவருக்கு பிடித்தது. இதனால் ஒருவரின் அதிர்ஷ்டம் மேம்படும். குறிப்பு: உலர்ந்த அல்லது முளிர்ந்த மலர்களை மகாராணிக்கு வழங்கக்கூடாது.